மிக கடுமையான சுயநலவாதிகளினுடைய ஜாதகம் எப்படி அமையும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அன்பு நண்பர்களே, இதுக்கு நம்ம ஒரு சில விதிகள் உண்டு. ஆனால் அது அவங்கவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து தான் பார்க்கணும். நான் அடிப்படையில் இருக்கிற சில பேசிக்கான ரூல் சொல்கிறேன். இப்படி இருந்தால் உண்மையிலேயே அவங்க சுயநலக்காரங்கன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? இது இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 30% சுயநல எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக சுயநலமாங்கிறது அவருடைய ஜாதகத்தை பொறுத்தது. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எவர் ஒருவருக்கு லக்னம் அல்லது ராசியில், நல்லா புரிஞ்சுக்கிடணும், லக்னம் அல்லது ராசியில் பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய, இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு லக்ன டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கணும், இல்லை ராசிக்கு மிக நெருக்கமாக இருக்கணும். ஒரு 4-5 டிகிரி முன்பின் இருந்தாலும் இதை ஏற்றுக்கிடலாம். லக்னத்திற்கோ ராசிக்கோ முன்பின் 5 டிகிரியில் யாருக்கு ராகு அமைகிறாங்களோ கண்டிப்பாக அடிப்படையில் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். இப்படி இருந்து லக்னாதிபதி 11ஆம் வீட்டை தொடர்பு கொள்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கு போனாலும் யார் எப்படி இருந்தாலும் என்னுடைய நலமே என்னுடைய லாபமே எனக்கு முக்கியம் அப்படி